பருத்துறை ரோட் பிரதான வீதி, பருத்துறை பிரதான வீதி இது. ஸோ இதில் தான் நாங்கள் நிற்கிறோம். இது வந்து ஒரு சிங்கிள் கேட், அதில் வந்து டபுள் கேட். அதில் வந்து கொஞ்சம் பெரிய வாகனங்களோட போகக்கூடிய மாதிரியான வாய்ப்புக்கான பெரிய கேட் ஒன்று இருக்குது. இதில் வந்து ஒரு தனி வாசல் ஒன்று இருக்குது. இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது எப்படியான ஒரு பில்டிங் வந்து உங்களுக்கு விளங்கும். அதாவது வந்து இந்த பில்டிங்கின் தன்மையை பாருங்கள் எப்படி இருக்குண்டா பயங்கர பழமை வாய்ந்ததாக இருக்குது. இதில் வந்து இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஃபோட்டோகிராஃபி அது மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த இடத்த இப்போ யூஸ் பண்ணினோம். இது வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் செட் பண்ணியிருக்காங்க. இது புறா கட்டியிருக்கு போல நான் கலரை பார்க்க போடாங்க. இது புறா செய்தோ என்னங்கள பூச்சி இல்லாம கிடக்கு. அந்த கல் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்கீங்க இருந்தது. இந்த கல்லுகள் பூச்சி இல்லாம கிடக்கு, இதுகள் பூசி கிடக்கு. சரி, உங்களோட ஆசைக்கு இதுக்கு வந்துட்டோம். என்ன இதில் மேலே காவலாளி நிற்கிறதுக்கான ரூம் ஒன்று. இது இந்த மேலே ஒரு சின்ன ஆக்கள் நிற்கிற மாதிரி இல்லைண்ணா, சின்னதாக தான் கிடக்கு. சும்மா கட்டுற கல்லை காணிச்சிருக்கான். சைட்லேயுமே ஆளி இருக்கோண்ணா. நல்லது, வரலாற்று வார்த்தையில் பாய்க்கிறீங்களா என்ன? நான் எழுதி இருக்கோன்றேன், நீங்கள் கல்வெட்டு இருக்குன்றீங்க. அங்கே அதுதான் இதுலேயும் எழுதியிருக்கேன் கிடையாது. இதுக்கும் பிறகு வைக்கப்பட்டவொன்னு சீக்கிரம் இந்த பூச்சி வித்தியாசமாக இருக்கும். முதல் வைக்கப்பட்டதானே என்ன? அப்போ இதுக்கு முதல்ல பூசியிருப்பாங்க. ஒரே பூசி இல்லைண்ணா, அதுக்கும் ஒட்டிய கலர் மாதிரி தான் கிடையாது. ரெண்டுக்கும் பற்றிய கலர் வித்தியாசம் தெரியல. ஆனால் இப்போ தான் கட்டுறதுக்காண்டி ஏதோ கம்பங்கள் போட்டிருக்காங்க, செய்யலை போட. உங்களுக்கு போகிறது சேஃப் ஒன்று. அப்போ நாங்கள் போகலாம், சரி போகிறது சேஃபோ உங்களுக்கு லீகலாக ஒரு பிரச்சனையும் வராதோ? இல்லை அங்கடியாக உள்ள ஹெல்மெட்டுக்குள்ளே ஹெல்மெட் எழுதியிருக்காங்க. இதுதான் அந்த அண்ணா சொன்னேன். இது போல என்ன சைடில் படி வச்சு சின்ன ஆனால் முந்தி ரூமாக இருந்த மேங்க. ஆமாங்க, இல்லை பலகை அடிக்க இருந்த மேங்கடா. இப்போ இல்லை போட இல்லை, இப்போ மாறின மேங்கடக்கு. முந்தைய பலகை மேலே இருந்த மாதிரி தான் கடை வேறி பார்த்து ஞாபகம் கடை. இது வந்து ஏண்டா படி, இந்த படியால் மேலே ஏறி மேலே இதெல்லாம் வந்து இதில் வந்து இந்த இந்த இதில் இருக்க படியெல்லாம் இந்த இது இருக்குது தான். என்னென்ன சொல்கிறது? கீராந்தியா? கீராந்தி இல்லை, சரியா எனக்கு தெரியலை சரியா பேர். வந்து இதில் வந்து பலகை. இது வந்து ஒரு அப்ஸ்டேர் மாதிரி, இது ஒரு மாடி வீடு மாதிரி, மேலே மாடி. இப்போ இதுக்கு மேலே வந்து பலகையால் அடித்து வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே நாங்கள் நடந்துரியலாம். இப்போவும் இந்த மாதிரி வீடுகள் இப்போ கட்ட தொடங்கிட்டாங்க. இங்கேயும் இந்த வேலைப்பாடில் பாருங்கள், கருங்காலி மரம் மயக்கிறது பார்க்க. இந்த கலர் இன்னும் போயில, பெயிண்ட்களோ தெரியலை. ஆனால் பயங்கர இதாக இருக்குது. இந்த பில்டிங்கை பார்க்கவே பயங்கர இதாக இருக்குது. இந்த ஒவ்வொரு தூணுண்ட அளவையும் பாருங்கள், இங்கே இருந்து அங்கே மட்டுமே அகலமாக தான் இருக்குது. ஒவ்வொரு தூணுண்ட அகலமே வந்து பயங்கர பெருசாக தான் இருக்குது. இந்த முன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது அரண்மனை தான், மந்திரி மணியான்னு சொல்கிறது. ஆனால் இது ஒரு குட்டி அரண்மனை தான் என்ன. ஆனால் இதே அரண்மனையாக இருக்குமா, ஏன் மந்திரி மணியான்னு சொல்கிறதான்னு தெரியா என்ன? இன்னும் ஒவ்வொரு அரண்மனை, அந்த அரண்மனை வாயிலாம் அதில் நடக்குது. இது மந்திரி மணியான்னு சொல்லுவாங்க. முன்னால் ஒரு வாயில் இருக்குது. அப்போ அரண்மனைக்கு என்ன நடந்தது? அரண்மனை தான் எல்லாம் முடஞ்சி அதில் முன் வாயில் மட்டும்தான் கிடக்கு. அதே மடுப்போம். நாங்கள் முன்னால் வந்திருந்தால் இதுதான் அப்படி தான் என்ட்ரன்ஸாக வந்திருக்கோம். நாங்கள் கொஞ்சம் இங்கே கம்பியை கணக்காக இருக்குது. நாங்கள் ஒரு சேஃப்டிலாம் வரக்கூடாது தான் சைட்டால் வந்தோம். இது இப்போ பார்க்குறதுக்கு பாவனையில் இருக்கான்னு நம்புகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, சாஞ்சி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் முதலே கட்டியிருக்கணும். வந்து இப்படி இதில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரிலாம் முதலே கட்டியிருக்கணும். அண்ணா உங்களுக்கு தான் செஞ்சுவாங்க. எங்களை எவ்வளோ ஆகிட்டு வரலாறு கிடக்கணும் உள்ளுக்கு. இது எங்களுக்கு எங்களெல்லாம் இதெல்லாம் முந்தைய அரசால் கூறப்பட்டவன் சொன்னேன்.
ஒரு அந்த என்ன சொல்கிறது ஒரு வரலாற்றுக்குரிய சிறப்பம்சங்கள்ல தான் வாழிக்க தொடங்கிட்டாங்க. இப்போ இதில் உண்மையாகவே முந்தி இருந்தாக்க வந்து இப்படி எல்லாம் எழுத வாய்ப்பு இல்லை. இதை வந்து பாதுகாக்கிற அளவுக்கு ஒரு தடவை இல்லை எங்களுக்கு அந்த யுத்த காலத்திலேயோ அல்லது அதுக்கு பிற்பட்ட காலத்துலேயும் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் செய்ய வலிக்கிடினோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாம் இருக்க பயம் எல்லாம் அழிக்கிறாக்கு, சிங்களத்தில் எல்லாம் அழிக்கிறாக்கு. ஸோ ஆனால் இந்த இதை பார்த்தீங்கன்னா ஜன்னலை அதனால் அகலங்களை பாருங்க உள்ள எனக்கு அந்தரமாக இருக்குது. பில்டிங் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனால் தகரங்கள் எல்லாம் இப்போ தான் அடிச்சிருப்பேன் இந்த தகரம் அதெல்லாம் இதான் முருகக்கட்டில் இருக்கு பாருங்க. மேலே தான் முருகக்கல் உள்ளே போகலாம் ஃபேமிலியா. இந்த கல் எல்லாம் முருகக்கல் காலம் அறியப்பட்டு கல்லால் அடக்கி கட்டி. முருகக்கல்ன்றதா? முருகக்கல்லா என்ன சரியா எனக்கு பேர்கள் படியாக வருது இல்லை. வரலாறுகள் பிள்ளையா சொன்னால் தப்பாக போயிடும். இந்த கல் இந்த இதில் தான் பார்க்க தெரியுது என்ன சார் வழியெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் காணி எனக்கு பிடிச்சிட்டாங்க. அந்த மதில் நெல் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கால பூரா மயத்தான் கிடக்கு, உடஞ்சிருக்க மாதிரி கிடக்கு. இந்த உயர்த்தர கல்வெட்டுகளுங்க எனக்கு இருக்குள்ளக்குள்ள என்ன செய்ய எனக்கு விளங்குது இல்லை. ஆனால் பயங்கர உயரம். இந்த காற்றோட வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா அங்கே உயரத்துக்கு நாங்கள்லாம் இந்த உயரத்துக்கு சும்மா இப்போ நேராக வச்சா இந்த அளவு தலைக்கு வச்சா இந்த அளவு. அந்த பில்டிங்கில் உயரங்கள் எல்லாம் காத்தோட்ட வசதிக்கான சகல விஷயங்களும் இதில் இருக்குது. என்ன இந்த வளைவு இதெல்லாம் வந்து கட்டுறதுல கொஞ்சம் இதாக இருக்கு. இந்த வளைவு கட்டுறதெல்லாம் முந்தைய ஒரு பெரிய சாதனை மாதிரி செய்வி நம்ம நினைக்கிறேன். இந்த சமையலறைய பாரு மண்ணடுப்பு தானே. இப்போ தான் மண்ணடுப்பில் சமைக்க பிரச்சனை நிறைய இருக்குது. அந்த பாருங்க காற்று இதெல்லாம் புகை எப்படி போகிறதுக்கு எல்லாம் பிடிச்சி விட்டுட்டாங்க. சும்மா சின்ன இதுண்டானே எங்கட தூணுண்ட அகலம் வேண்டா வேறு ஆகாது. தூண்டு அகலத்துக்கு பாருங்க ஓட்ட விட்டுருக்காங்களா அப்படி என்ன. இதெல்லாம் நீங்கள் கிட்ட கல்லை பார்த்து வெளிப்படையாக தெரியுது. கல் கிண்டி பார்த்து தட்டி பார்த்து ஒன்றும் இல்லை. பக்கத்தில் தான் அண்ணா கொஞ்சம் கவனமா கவனம் அங்கே அஷ்டாலங்களுக்கு எனக்கு சும்மாவே பயம்தான். இதில் என்னென்ன இது என்ன குளிக்கிறது கண்ணாடி வைக்கிற இடமும் கண்ணாடி வைக்கிற இடம் கண்ணாடி சோப்பு வைக்கிற இடங்கள். அதான் சோப்பு வைக்கிற இடம். நான் இப்போ அதான் சொல்லுவோம் நினைச்சேன். அல்லது முந்தி விழாக்கள் வச்சுருந்துச்சு மாதிரியான இருட்டுகளுக்கு விழாக்கள் வச்சு கொடுத்து வச்சுருக்கலாம். ஆனால் சோப்பு வைக்கிறவங்களுக்கு தெரியல. அப்படியே வாய்ப்பு இருக்கும். இதிலெல்லாம் இந்த கல்வங்கள் வேணுமென்று விழித்தினாங்களோ இன்னும் தெரியல. எல்லாம் எங்களுக்கு புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த கிணத்தை கூட எங்களால் பராமரிக்கலாம் கிடக்கு. அதுக்கெல்லாம் தடியில் போட்டு சும்மா இது வச்சாங்கன்னா மோட்ரு ஒன்று இருக்கு. அந்த மோட்ரு உங்கள் பைப் பண்ணும்போது பழைய காலத்து பைப்போம் இல்லை இது அந்த சுவர பாதுகாப்பு வச்சு இவ்வளோ பைப் மாதிரி சுவர பாதுகாப்பு இல்லை என்ன பார்க்க பைப் மாதிரி தாங்கண்ணே. இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. கிணறு பக்கத்துலேயே குசினி. அப்படியே இந்த வழியில் வந்தீங்க கழிச்சோன்னா இங்கேயும் ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. ஜெயிலில் ஒன்றும் இருக்கான இதுலக்குல இல்லை. அதை நான் பார்த்த ரூம் இது பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு எல்லாம் விட்டுருக்காங்க. இந்த மரங்களால் பாருங்க இந்த கட்டணம் அப்படி பழுதாகுதுன்னு. அங்காலையும் ரூம் மாதிரி தான் கிடக்கு பாருங்க. அங்காலையும் ரூம் மாதிரி தான் கிடக்கு. இதெல்லாம் உயர்த்தி பெரிய தீராந்தி போட்டு உயர்த்தி எல்லாமே இல்லை கூறா விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மழை தண்ணி ஒழுகாம எங்களை வீடுகள் கட்டணம் இல்லை உயரமா இதை வந்து இப்படி கூறாக்கி இதாக விட்டுருப்பாங்கன்னு இதில் தூண்டு அளவில் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. பயங்கர இதாக கிடங்கு காத்தோட்டத்துக்கு பாருங்க அப்படி ஓட்டி அடிச்சு விட்ருக்கான். இதான் சுரங்கம். டொய்லெட் எவ்வளோ தெரியா ஃபீல்டு நெஞ்சு ரூம் தானே அப்படி இல்லையே இதே நீங்கள் இது சுரங்கம் பண்ணுறீங்க. இருக்கு அந்த அவன் சொன்னோம்ல பின்னுக்கு ஒரு சதுரமாக இருந்தது. இருக்கும் சுரங்கம். ஆனால் சுரங்கம் இருக்கத்தான் இந்த நீருக்கு வந்து ஜமுனாயிரி இருக்கும் என்ன இங்கே ஜமுனாயிரி அப்போ இங்கே சிவன் கோயிலுக்கும் வாய்ப்பு இருக்கும் என்ன. இந்த வாழைக்குட்டிலாம் இப்போ போட்டிருக்காங்க அவ்வளோதானே. இந்த வாழைக்குட்டிலாம் வந்து முளைச்சிருக்கு. இதெல்லாம் நினைக்கிறேன் பிற்காலத்தில் வந்து போடப்பட்டது தான் இருக்கும். இந்த மரத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மரத்தால் இந்த கட்டடம்
மரத்தான கட்டடம் சரி என்ன மற்றது வந்து பராமரிக்கிறதுக்கு நிதியல் மாணவர் சபையால் ஒதுக்கலான்னு சொன்னா இந்த மரங்களை பட வைக்கக்கூடிய அளவுக்காக செய்யும் இந்த கட்டடத்தை பாதுகாக்கலாம் இப்போ இது பிரமாண்டமான நிதியல் வரைக்கும் பாதுகாக்கலாம் இந்த வேர்களால் இந்த கட்டடம் இல்லாமல் போகுது கடும் அரசியலான கதைக்கிறேன் இது ஜன்னல் ஒன்றா இல்லை பாதையோ அண்ணா நெஞ்சு உங்களுக்கு கண்டாட போகணும் நெஞ்சோ அண்ணன் வெள்ளம் கொஞ்சம் ஒரே சும்மா அதில் நாங்கள்லாம் வந்து வீடு நண்டு விட்டுருவோம் நாங்கள் வரலாற்று பள்ளம் பெறுது இந்த கோட்டைக்கு என்ன இதோ சின்ன இது இல்லை ஏதோ இடிச்சு ஏதோ சம்திங் நடந்திருக்கேண்ணே இங்கேயும் ஒரு வாசல் போகுதுக்காங்க இங்கே என்ன இருக்குன்னு தெரியல இங்கேயும் ஒரு ரூமுக்குரிய வாய்ப்பு மாதிரி தான் கிடக்கு ஆனால் என்னட்டே விளங்குது இல்லை நம்ம ஒன்று சரி வாங்க சரி ஏதோ ஆவணப்படத்துலக்கா நாங்கள் எடுத்துருக்கு மற்றபடி என்ன சொல்லி சொன்னேன் அப்படி என்ன சைட்டால் போமா இந்த இதெல்லாம் சொன்ன குசினி மாதிரி கிச்சன் சமையல் அறை நாங்கள் போத்துக்கே மொழிச்சொல் கதைக்கிறாலே சிக்கலாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் போகிறது மோட்டர் பைப் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களேன் நான் சொன்னேன் மோட்டர் பைப் பண்ணே இங்கே வேணாம் மோட்டர் பைப் சொன்னேன் மோட்டர் பைப் தான் போகுது இந்த காணிக்கு தான் போகுது குதிரை வளையோட இந்த காணிக்கான இங்கே போகுது இந்தா நான் சொன்னேன் மோட்டர் பைப் தண்ணி அள்ளி வச்சுட்டு குளிக்கிறதுக்கு அல்லது மாடுகளுக்கு தண்ணி வச்சிருக்க அந்த மாதிரி தெரியல ஒரு பிரதான தொல்பொருள் நிலையம் ஒரு அரண்மனை தமிழருடைய வீர அடையாளங்களை அல்ல வரலாறுகளை செய்ய ஒரு தனியாரோ அல்லது யாரோ தெரியாது பைப் லைனிங்கள் செய்து தண்ணியை வழியில் எடுக்கிறேன் காணியோட சம்மந்தப்பட்ட ஆக்களோ தெரியாது அல்லது இருந்தாலும் இதை சரியாக பராமரிக்காமல் இந்த கிணறுலேருந்து நீரோடு எடுக்க அஞ்சு பேரும் ஆமாம் ஒரு நிமிஷம் நான் கேமரா மாற்றுவேன் இங்கே அதாவது வந்து குளிக்கிறது அதுக்காக சமையலறை வேலையில் உள்ளே இருந்தாலும் சரி நான் சமையலறைக்கு மட்டும் தண்ணி எடுக்கிற அங்காளியாக இருக்குமாண்ணே இல்லை குளிக்கிறதுக்கு அங்காளி தெரியாது என்ன ஒரு இல்லை ஆனால் இதில் தண்ணி இங்கே இதெல்லாம் வந்து அள்ளி வாத்து வைக்கிறதுக்கு அந்த நல்ல சிஸ்டமாக அப்போ செஞ்சுருக்காங்க நான் அப்போ சொன்னேன் பேருக்கு தண்ணி பைப் பண்ணி நம்பையில் தாங்க சிவர் தாங்கிறதுக்குண்ட தண்ணி பைப் லைன் ஒன்று இங்கே எங்கேயோ போகுது சரி மற்றது வந்து இதில் இது என்ன இது துலா வேலை மீன் இருக்கும் அந்த துலா வேலை இந்த இழுத்து தண்ணி அழுவாங்க அண்ணன் மற்ற இழுவ கிணறு அண்ணன் இல்லையா அந்த இழுவ கிணறு அந்த நடுவில் கப்பி வச்சு கம்பம் வச்சு இப்போ எங்கிற ஊரில் எல்லாம் இருக்கு என்ன அந்த கிணறுக்கு பேர் ஞாபகம் இல்லாம கிடக்கு கவர் வச்சு இழுத்து அங்கே இருந்து கீழே இறங்கி தண்ணி கொண்டு வரும் துளாவேற கிணறு அப்படியே சொல்கிறேன் பேர் ஞாபகம் வருது இல்லையா என்ன கிணறுன்னா அது இல்லைண்ணே என்ன கிணறு நான் சொல்கிறவங்களை விளங்குதா துலா கிணறு தானே நான் பேர்கள் தெரியாம குழம்பி கொண்டிருக்கேன் நீங்கள் அதுதான் இதை கட்டடத்தை பார்க்க உயர்த்தி போட்டு கதரை பிடிச்சி இழுத்து தண்ணி அள்ளி இருப்பாங்க நினைக்கிறேன் சரி இன்னும் எனக்கு வரலாறு தெரியல உங்களுக்கு யாராவது வரலாறு தெரிஞ்சிருந்தா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வரலாற்று லிங்க் அது இருந்தால் எங்களை போட்டு விடுங்க வீடியோவோட அட்டாச் பண்ண இது பண்ணா நெக்ஸ்ட் டைம் இன்னொரு முறை வந்து வரலாறு தெரிஞ்சு வந்து ஒருபடியாக வீடியோ இருக்கோம் நாங்கள் இன்றைக்கு சும்மா வந்து தான் வீடியோ எடுத்துனாங்க தூணுங்கள் பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் நான் வந்து நிற்கிறோம் இந்த டைமில் தான் வேறு லெவலில் இருக்குது என்னென்னு சொல்கிறது வேறு லெவல் லுக்கில் இருக்குது இந்த டைம் இந்த வானம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அந்த மாதிரி இருக்கணும் சரி மதண்ணே அடுத்தது எங்கே ஞாபகம் போமா சரி நான் இந்த ஆசைகளை சுற்றி எடுத்துவிடுவோம் சரி என்ன பேருங்க போ மந்திரி மேலே போயிட்டு அடுத்தது எங்கள் ஜமுனாயரி ஃபோட்டோ காட்டிடுங்க நெஞ்ச திருப்பி அப்படியே இதுக்காலையும் ஜமுனாயரிக்கு போகலாம்னு சொல்லி போட்டுருக்கு இதை விட கிட்ட பார்த்தா காட்டுறேன் நீங்களே என்ன என்னன்னா இதான் நேரமே நான் கேட்டுன்றீங்க அது ஒரு இது கல்வெட்டு பார்த்தீங்களா ஆனால் இது போயிடலாம் அப்புறம் தொல்பொருள் சின்ன அப்புறம் ஆனால் இதுக்கு இருந்தேன் அது சரியான தொல்பொருள் சின்ன இப்போ மரபுப்படுத்திக்கிறாங்க அப்புறம் நெல்லூரை தலைநகரமாக கொண்ட யாழ்ப்பாண அரசு ஏறத்தாழ 380 ஆண்டுகள் ஆட்சி செய்வதாக பாலி சிங்கள தமிழ் இலக்கியங்கள் கல்வெட்டுக்கள் நாணயங்கள் ஐரோப்பியர் சகல ஆவணங்களும் கூறுகின்றன. மேலும் இங்கிருந்து அரச மாளிகை ஆலயம் படைவீரர்களின் இருப்பிடம் பூங்காவனம் ஜமுனா ஏரி நீதிமன்றம் நற்றிணை கோவில்கள் காவலரன்கள் கோட்டை பற்றியும் கூறுகின்றன.
அவற்றை தற்போது நல்லூரில் சிறிய வட்டாரத்திற்குள் எஞ்சியிருக்கும் மர உரிமை சின்னங்களும் உறுதி செய்கின்றன. 1619 இரண்டாம் சங்கிலிய மன்னனை வெற்றி கொண்ட போர்த்துகீசரும் பின்வந்த ஒல்லாந்தரும் வட இலங்கையின் சுதேச மரபுரிமை அளிக்கப்பட்டு ஐரோப்பியர் கலைமரபுக்குரிய கட்டிடங்கள் தோன்றின. அவற்றை ஒல்லாந்து நிர்வாகத்தில் பணியாற்றிய ஆலயங்கள் சிலவற்றில் அவர்கள் கலைமரபின் செல்வாக்கு ஏற்பட்டது. ஐரோப்பியரது 327 ஆண்டுகால ஆட்சியில் நிர்வாக பண்பாட்டு நடவடிக்கைகள் முக்கியமான ராசதானி வரலாற்று சின்னங்கள் தொடர்பாக அதன் மரபுரிமை சின்னங்கள் புதிதாக கலைமரபுடன் இணைத்து கொள்வதற்காக காணப்படுகின்றன. கண் தெரியுதா? நார்மலாக எனக்கும் தெரியும், கொஞ்சம் கஷ்டமாக தான் கிடக்கு வெயில் வந்து. ஆனால் இதெல்லாம் அவங்க திருப்பி போலீஸ் பண்ணியிருக்காங்க, சிமெண்ட்டில் போட்டு போலீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இதை விட அந்த பில்டிங் பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் இது வந்து உண்மையான வாசல் உள்ள பெரிய வேறு தானே. அவங்க மட்டும் போனீங்கன்னா தெரியும். அவங்க எங்கே மட்டும் போகுது கிடக்கு அந்த கட்டட எல்லாம் கிடக்கு எடுப்பு கட்டில இது போனால் எடுக்கு. ஆனால் போகலாம் கதை அந்த சார் இதெல்லாம் வந்து சரியான தொல்பொருள் இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க. தொல்பொருள் சின்ன நாங்கள் போய்க்கு அதை பாதிக்கப்பட்டு அப்புறம் எங்களை தான் சாட்டாக வந்துடும். நாங்கள் சுற்றி கேட்போம், பிரச்சனை இல்லை. யாரை போகணும் இஞ்சால கட்டிடம் படுத்துட்டு தான் இஞ்சால வருவோம்மா விடும் பாதை அதாவது தான் வீரக்காடு போகணும். கட்டுறாங்க கோயில் தானே, இல்லை கோயில் அந்த அரண்மனைக்குரிய சங்கிலியன் தோப்பு அத்தி வரோம். நீங்கள் அதில் காட்டின 15 மட்டும் வருவேன். அவ்வளோ எவ்வளோ காலம் பண்ணார் இந்த வரலாற்று காலம் இவ்வளோ காலம் நினைக்கிறீங்களா அந்த ஆண்டை கவனிக்கிறதுல? ஏன்னா 600 போர்த்துகீயர் வாரத்துக்கு முதல் ரெண்டாவது காணியை பிடிச்சி தந்துட்டாங்க. எப்படி இல்லை அத்தி வேரத்தில் லிஸ்ட்டு அவங்க பார்த்தீங்க. அத்தி வேறு பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் வந்தாச்சு அம்மணி தான் ஒன்று பாரு. ஒரு சும்மா போட் போட்டிருக்கோம். இந்த கோயிலெல்லாம் பிறகு வந்துருக்குமா? குளம் மாதிரிலாம் கிடையாது. அப்புறம் அங்கே ஏரி இருக்குன்றீங்க. அப்புறம் என்ன ஏரி அந்த போய் பார்ப்போம். எது ஏரி? அதுக்குள்ளே போகணும். இதெல்லாம் பெரிய தோப்பு தானே, சங்கிலியன் தோப்புன்னு தான் சொல்கிறேன். விளங்க ரைட் ரைட் ரைட். இதால் போகணும், இதால் போகும். இல்லை வேறு பாதை இருக்கும். இதான் அந்த காலம் திரும்பும். சரி திரும்பும். சரி நீங்கள் தங்கி இல்லைங்க நம்ம விட்டா இதுக்கு அடுத்த ஊரில் இருந்தீங்க. உடம்புலங்க நிற்பாங்க டாக்டர் இடவு வந்துடுறாங்க. இவ்வளோ பெரிய ஆணி என்ன இதுக்கு அதுக்கு போய் திரும்ப அங்கே எல்லா பக்கம் கம்பி ஓட்டுறதுக்கு நான் பாதுகாப்பானே. நீங்கள் ரூட் அங்கே வரட்டீங்க வர நான் இங்கே வந்துட்டேன் வரேன். கிட்டு பூங்கா வந்துட்டேன். கிட்டு பூங்கா என்ன பூங்கா? திருப்பத்தால் திருப்பி ஏரியாப்பா திரும்ப எதுக்கு ரூட் அப்படியே அப்படியே கிட்டு பூங்காவா? கிட்டு பூங்கான்னு சொன்னாங்க. சங்கிலியன் இது தோப்புல இதுவும் அதுக்குரிய தோப்பு தான். இதுதான் சங்கிலியன் தோப்பு. தோப்புக்குரிய சங்கிலியன் பூங்காண்டு. சங்கிலியன் பூங்காண்டி இப்போ அழைக்கிறேன். இப்போ வந்து கிட்டு பூங்காண்டு அழைக்கணும். இதில் வந்து இதுலேயும் ஒருன்னா அங்கே எங்கேயோ ஒரு இது இருக்குன்னு சொல்லி நம்ம நல்ல பாதி ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி கதைக்கிறவ எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அப்படியே தெரியல இது என்ன மாதிரி சொல்லி. ஆனால் அதே மாதிரி அங்கால வந்து வானிலைங்க காட்டிப்படுவாங்க. அந்த அதில் இருக்கிற சேர்ச்சான் இதில் ஆரம்ப நல்லூர், எங்களுடைய நல்லூர். இந்த நல்லூரை உடைச்சி கொண்டு வந்து தான் நல்லூர் உடைச்சி தான் இந்த சர்ச் கட்டப்பட்டது. அப்போ அதுக்கு ஆதாரமாக சர்ச்சுக்குள்ளேயே மூல விக்கிரம் இந்த இடம் அழிக்கப்படாமல் இருக்குது. இதுக்கு பிறகுதான் புதிய நல்லூர் அந்த இடத்துக்கு போனது.
அப்போ உள்ளாந்தர் போர்த்துகீஸ் மத கலவரமான இல்லை என்னது மத கலவரமா இல்லையா கேட்குறேன் அப்படி இல்லை இந்த வரலாறு இப்போதான் சேர்ச்சா மாற்றினேன் அந்த காலங்களில் கட்டடக்கலை அழிக்கப்பட்ட பொழுது சர்ச் இதை கட்டினது. ஓகே அப்போ இப்போ நல்லூருக்கு கோயில் ஆட்டவாணி அதில் பற்றி எனக்கு தெரியாது. அதில் பற்றி தெரியாது. முதல் ரூட்டு நீங்கள் அப்போ எல்லாம் சேர்த்து தான் போடுவேன். ஜமுனாயிரிக்கு போ ஜமுனாயிரிக்கு எல்லாம் சேர்த்து தான் போடுவேன். இல்லைங்க அக்கா ஜமுனாயிரிக்கு அதில் போகணும். சரி நன்றி. யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒன்று ஜமுனாயிரியா இருக்கிறோம் 2 பேரும். இதே ஒரு வெக்கக்கேடு தான், பரவாயில்லை. ரைட். இந்த ஜமுனாயிரி என்ற பேர் வந்ததுக்கு எனக்கு சொன்னவ சங்கிலிக மன்னனுடைய மனைவியின் பெயரும் ஜமுனா உண்டும். அங்கே இருக்கிற அவருடைய பேரில் தான் இந்த ஏரி கட்டப்பட்டிருந்தது. இது தென்னிந்திய இந்தியாவில் இருந்தால் இந்த தீர்த்தம் கொண்டு விடப்பட்டது. ஏய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. சரி, இப்போ நாங்கள் வந்து ஜமுனா ஏரிக்கு வந்துட்டோம். சங்கிலிய மன்னனுடைய மனைவியின் பேர் தான் ஜமுனா ஏரின்னு சொல்லினோம். ஜமுனா ஏரியோ அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த பேர் அதில் ஒரு ஏரி பாட்டு 5 திரும்ப நெஞ்சு வா கெல்மெட்டை காட்டுறேன். நீ கெல்மெட்டை காட்டு தெரியாது. கெல்மெ காட்டுறேன் தெரியாத சொல்லல. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்க. என்ன தெரியும்? இது ஜமுனா ஏரியான்னு தெரியும். ஓகே, இது வந்து சரி. ஓகே, என்ன சொன்னால் உண்மையாகவே எங்களுக்கு இதுன்ற வரலாறுகள் வந்து பெருசாக தெரியாது. ஜமுனா ஏரியை நாங்கள் சுற்றி வரப்பட்ட வளங்களுக்கு தான் தெரியும். அதான் உண்மையும். ஆனால் இதில் சொன்ன நாங்கள் சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிந்த உண்மை. அதில் வந்து சுரங்கம் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த ஜமுனா ஏரியிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போவுமே அதில் பாருங்கள் மோட்டரை போட்டு தண்ணி எடுக்கிற ஒரு செட்டப் பண்ணி விட்டுருக்கு. அது யார் அடிக்கணுமன்றதை தெரியலை, இல்லை இதுக்கு தண்ணி வசதி கணிச்சு அடிக்கணுமா. பட் அதே மாதிரி பாருங்கள் அந்த பில்டிங்கில் தண்ணி முட்டி வளைஞ்சால் அந்த தண்ணி இங்கே வர்றதுக்கு ஒரு செட்டப் பண்ணி வச்சுக்கணும் போல கிடக்கு. அந்த ஏரிக்குள்ளே விழுகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்கு போட வாங்க காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பைப்பெல்லாம் மேம்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அங்கால பட் தண்ணி எவ்வளோ வைக்காம நாங்கள் 3-4 பயப்பட்டுருக்கேன். இப்படி தான் இந்த ஏரி இப்போ இருக்கிற விஷயம். இதில் பாருங்க பில்டிங் இருக்குது. அன்றைக்கி அந்த சுரங்கத்தில் வந்தால் இதில் பில்டிங் இருந்திருக்கும், அதுக்குள்ளே வரலாம்ன்றது போல தான் இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உண்மையாகவே இது பற்றிய வரலாறுகள் யாராவது தெரிஞ்சுன்னு சொன்னால் தயவுசெய்து எங்களை குறிப்பிடலாம். இல்லை நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களை கூட்டி வந்து நாங்கள் இங்கே உங்களை வீடியோ எடுத்து எங்களோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு சரியான வரலாறு தெரியும் அல்லது அதுக்கான ஆதாரங்கள் இங்கே இருக்குன்றது தெரிஞ்சு சொன்னால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங்காக இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து பயங்கர குறுகிய காணியாக வந்துட்டு இது வந்து ஏன் அடைச்சிக்கணும். அதுக்கு நானுமே நான் கேள்விப்பட்ட விஷயம் என்ன சொன்னால் இதுக்கு நிறைய பேர் வந்து சாகிறேன்னு சொல்கிறேன். என்ன காதலர்கள் வந்து இதில் வந்து சார் அதுக்கு பின்னுக்கு தான் அடைச்சதாயும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. அதாவது கொஞ்சம் ஆட்கள் வந்து குறைவு. எங்களை வந்து வீடுகளோட முடியுது காணி. அப்போ இதுக்கு வந்து ஆட்கள் குறைவு. அதனால் வந்து படியாக கேட்கறதுக்காக நான் நினச்சேன் முதல் இங்கே வந்து வரலாறு கேட்கலாம் வந்து. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.